வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நான் கிரிப்டோ கரன்சியை பற்றி ஸ்டார்ட் பண்ணோடனே பிட்காயின் பற்றி தான் பேசியிருப்பேன். பிட்காயின் வந்து 8 லட்சம் 7 லட்சம்னு சொல்லியிருப்பேன். பார்த்தோன்னே எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா நான் கடைசியில் தான் சொல்லுவேன் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது ₹2 அந்த மாதிரி ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பற்றிலாம் நாங்கள் லாஸ்ட்டில் தான் வரும். இது இல்லாமல் இன்ட்ரோ வீடியோவாக பார்ட் 2வும் நான் வந்து போடுவேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சால் தான் புரியும். ஏன்னா சில பேர் நான் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டே அப்படி தான் பண்ணியிருக்கான். என்ன பண்ணுவான்னா, நான் வீடியோ காமிச்சேன் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு எடிட் பண்ணும்போது காமிச்சேன். பார்த்துட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டு கிரிப்டோ கரன்சி பற்றி சொல்லிட்டு எடுத்தோடனே என்ன பிட்காயின் பற்றி சொல்கிறேன். என்னடா என்னடா ஆரம்பத்துலேயே 7 லட்சங்கிற, என்னடா 7 லட்சம் யாருனாலடா இன்வெஸ்ட் பண்ண முடியும், சார் போடா அப்படின்னு சொல்லி திட்டினான். அதனால தான் நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை எடுத்துகிட்டு எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்லேயே போடுறேன். தயவு செஞ்சு இதை கேட்டுக்கோங்க. ஸ்கிப் பண்ணால் சரி, வேணும்னா நீங்கள் இந்த ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணி போனீங்கன்னா பிட்காயின் பற்றி ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தரவாக தெரியும். ஸ்கிப் பண்ணி போகிறதுனா போய்க்கோங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கிரிப்டோ கரன்சி பற்றி ஃபுல்லாக நாலேஜ் தெரியும். இந்த வீடியோ தான் மெயின். நான் அடுத்தடுத்து ஏர்னிங் பண்ணுறது, அப்புறம் கிரிப்டோ கரன்சி ஏர்ன் பண்ணுறது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, வேலட் க்ரியேட் பண்ணுறது, எல்லாத்துக்குமே மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான். இந்த வீடியோ வச்சு தான் உங்களுக்கு மற்றதெல்லாம் புரியும். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோடெக். இப்போ வந்து நம்ம இது வந்து என்னோட புது பிளேலிஸ்ட். என்னதுன்னா கிரிப்டோ கரன்சி தமிழ் வெர்ஷன் ஒரு புது பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என் சேனலில் வந்து இன்னொரு பிளேலிஸ்ட் இருக்குது. அது என்னதுன்னா டயா வீடியோஸ், டிஐஒய் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், அந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்லாம் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் என்ன பாருங்கள். அது ஒரு பிளேலிஸ்ட், இது ஒரு பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு என்னன்னே தெரியாது. அதோட இன்ட்ரோ வீடியோ தான் இது. கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியலைன்னா முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள். அப்போனா தான் நீங்கள் ஃபர்தராக நான் எது ஃப்ரீயாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த இன்ட்ரோ வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். எல்லாத்தையும் நான் பொதுவாக சொல்லணும்னு இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பாருங்கள். இப்போ வந்து இதில் கிரிப்டோ கரன்சினா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா 2009 வந்து கண்டுபிடிச்சாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தோசிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. சத்தோசி நகமோட்டோங்கிறவர் வந்து ஜப்பானை சேர்ந்தவர். கண்டுபிடிச்சது எப்போனா 2009. அப்போ தான் பிட்காயின், சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிட்காயின் வந்து வந்துச்சு. பிட்காயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து 2009 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணப்போ அதோட வேல்யூ வந்து 0 இருந்துச்சு. இப்போ வந்து அப்படி சில பேருக்கு வந்து இந்த மைனிங் பண்ணுற அளவுக்கு, மைனிங்னா என்னென்னா இந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம மைன் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணும், இல்லைனா நம்ம பணத்தை போட்டு கூட வாங்கிக்கலாம். இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த காயின் வந்து பிட்காயின் தான். இப்போ பிட்காயினோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 7,71,000 இப்போ பிட்காயினோட ரேடார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 0 வேல்யூ இருந்துச்சு. இது வந்து இப்போ இவங்க வந்து கூகுள் வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லி இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 9 செப்டம்பர்லேருந்து தான் காமிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பிட்காயினுங்கிறது வந்து அப்போ ஆரம்பிக்கும் போது 0 வேல்யூஸ் இருந்துச்சு. சில பேர் எல்லாத்தினாலையும் மைன் பண்ண முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த 2009 ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் இதில் பண்ணுறது என்னடா யூஸு, இது வேஸ்ட்டுடா அப்படின்னு நினச்சிட்டு வந்து சில பேர் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதை மைன் பண்ணாமல் விட்டாங்க. மைன்னா சுரங்கம்னு தெரியும்ல உங்கள் எல்லாத்துக்கும். மைன் பண்ணுறதுன்னா சுரங்கம்னு அர்த்தம். இப்போ நமக்குன்னு இப்போ இன்டர்நெட்லேயும் ஒரு சுரங்கம் இருக்குது. அந்த சுரங்கத்து மூலியமாக தான் நமக்கு இப்போ பிட்காயின்னா பிட்காயின் மைனிங் சொல்லுவாங்க. பிட்காயின் சுரங்கம், அந்த மாதிரி சுரங்கம்லாம் இருக்குது. அந்த சுரங்கத்துலேருந்து தான் நமக்கு ஏர்ன் பண்ண முடியும். அது ஃப்ரீயாகவும் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேட் வந்து 8.5 lakhs மட்டும் போயிருக்கு. இப்போ வந்து 7.7 lakhs தான் இருக்குது. நமக்கு வந்து 1.5 lakh கம்மியாக இருக்குது. இந்த டைமில் நீங்கள் பிட்காயின் வாங்கினீங்கன்னா இது வந்து மறுபடியும் 8.5 lakhs போகும்போது நம்ம திருப்பி விற்றுக்கிட்டோம்னா நமக்கு 1.5 lakhs லாபம். இப்போ யாரா அவன்
என்னடா லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறான் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு காயின். இதில் பிட்காயின் கிரிப்டோ கரன்சியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான காயின்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்னு ஒரு காயின் இருக்குது. அந்த அந்த இதையும் காமிக்கிறாருங்க. இப்போ ட்ரான்ஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதுங்க ட்ரான்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து எத்தனை கிரிப்டோ கரன்சி இருக்குன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் வந்து நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினு, ரைப்பிளு, கேன்ரான், எத்திரம், அப்புறம் ஸ்டீலர், டாகி காயினு, இஎஸ்ஓ, அதுவும் இல்லாமல் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு ட்ரானு இப்போ வந்து ட்ரானோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம்லாம் இல்லை, ரெ ரூ. 2 தான். ட்ரானோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 2 தான். இப்போ வந்து கொஞ்சம் இறங்கிட்டு தான் இருக்குது ட்ரானோட சார்ட் வந்து. இப்போ ரூ. 2 வந்து நீங்கள் ஒரு 10 ட்ரான் வாங்குறீங்கன்னு வைங்க. ரூ. 2 ரூ. 2 10 ட்ரான் வாங்குனீங்கன்னா அது இப்போ ஒரு 2 நாளில் அது ஏறுது. ரூ. 3 ஆகுதுன்னு வைங்க. ஒரு ட்ரானோட மதிப்பு ரூ. 3 ஆகுதுன்னா நீங்கள் 10 ட்ரான் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் வரும்? ரூ. 20 லாபம் வரும். ரூ. 10 லாபம் வரும், ரூ. 20 ப்ராஃபிட் ஆகும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அதனால வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்துக்கோங்க மெயினு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரானை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ட்ரான்ங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சி. அப்படியே சொன்ன மாதிரி தான் கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இந்த ட்ரான் வந்து சரி இருங்க, அதை ட்ரானை விடுங்க. நான் முதல்ல கிரிப்டோ கரன்சியில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் வந்து ஏறும் இறங்கும். கிரிப்டோ கரன்சி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு கடையில் வந்து போயினீங்கன்னா, ஒரு கடை இப்போ தான் திறக்கிறான்னா ஆஃபர் கீஃபர்னு எக்கச்சக்கமாக போட்டு தள்ளுவான். ஏன்னா அவன் ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகணுங்கிறதுக்காக. ஒன்ஸ் ரீச் ஆகி கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவான். அதே மாதிரி தான் இப்போ வந்து இப்போ ட்ரான்ங்கிற கரன்சி வந்து லான்ச் ஆகிருக்குன்னு வைங்க. இப்போ ஒரு 10 பேர் வாங்கினா அதோட இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10,000 பேர் வாங்கிட்டாங்கன்னா ட்ரானோட மதிப்பு ரூ. 2ங்கிறது ரூ. 2,000 ஆயிரும். அந்த மாதிரி அதிகமான பேர் அதை வாங்க ஆரம்பித்தோடனே இவன் வந்து நம்மளுக்கு வந்து சார்ட் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். ஏறுனா வந்து நமக்கு கரன்சி வரும். இப்போ இறங்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் பேர் வாங்காமல் இருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 ட்ரான் வாங்குறேன்னு வைங்க. இப்போ வந்து ஒரு 10,000 பேர் ஒரு 100 பேர் வாங்கியிருக்காங்க. நான் ஒரு 10 ட்ரான் வாங்கி வச்சுருக்கேன். என்னையாட்டம் ஒரு 100 பேர் தான் இந்த ட்ரானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. அதனால என்ன ஆயிருக்குன்னா இப்போ வந்து சார்ட் வந்து இறங்கியிருக்கு. இப்போ வந்து 100 பேர் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து ஒரு 1000 பேர் வாங்குறாங்கன்னு வைங்க. 1000 பேர் வாங்கினா ட்ரானோட வேல்யூ வந்து அதிகமாகும். எத்தனை பேர் நியூ இன்கம் யூசர்ஸ் வந்து வாங்குறாங்களோ அவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ட்ரானோட இப்போ வந்து நான் வந்து நான் இந்த மாதிரி 100 இப்போ 1000 பேர் வாங்குறாங்கன்னு வைங்க. 1000 பேர் வாங்குறாங்கன்னா இப்போ வந்து என்னாகும், ட்ரானோட மதிப்பு வந்து அதிகமாகும். இப்போ 2.50 பைசாங்கிற ட்ரானோட இப்போ இருக்கிற மதிப்பு வந்து என்ன ஆயிரும்னா ரூ. 3 மாறிடும். இப்போ ரூ. 3 மாறிச்சுன்னா இப்போ நிறைய யூசர்ஸ் இருந்தங்காட்டி ரூ. 3 ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த ரேடார் ஏறின டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சார்ட் ஏறின டைமில் என்ன பண்ணணும்னா நீங்கள் சேல் பண்ணிடணும். சேல் பண்ணிங்கன்னா ஒரு டானுக்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குது? ₹1 கிடைக்குது. அப்போ நீங்கள் ஒரு 100 டான் ₹200 ஒரு 100 டான் வாங்கி வச்சுருக்கீங்கன்னு வைங்க. இப்போ இப்படி அதிகமாகும் போது விற்றீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைக்குது? ₹100 லாபம் கிடைக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டானோட மதிப்பு, வேல்யூ என்ன எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, இப்போ வந்து எல்லாம் சொல்கிறடா ஓகே, ஏதோ கிரிப்டோ கரன்சிங்கிற ஷேர் மார்க்கெட் ஏதோ அங்கங்கே புரியுதுன்னு நினைப்பீங்க. எனக்கு புரியுது. நான் ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது எனக்கே அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து இதுக்கு வந்து பேசிக் வந்து ஷேர் மார்க்கெட் தான். நம்ம ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து சின்ன லெவல் இந்தியாவுக்குள்ளே மட்டும். கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து வேர்ல்டு லெவலில் பண்ணுறது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து கிரிப்டோ கரன்சியில் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். வேற என்ன சொல்லலாம்? ஓகே,
வீடியோ ஸ்டார்டிங்கில் சில பேர்த்துக்கு கேட்டோன்னே என்னடா இவன் காசு 2 ரூபா போடு 100 ரூபா போடு 8 லட்சம் போடுன்னு பிட்காயினை பற்றி பேச ஆரம்பிச்சப்போ எல்லாத்துக்கும் ஒரு அல்லு விட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லட்சக்கணக்கு யாருமே வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்ல வரேன் எல்லாமே புரியும். இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி நமக்கு ஃபுல்லாக நாலேஜ் தெரிஞ்சால் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி விடுங்க, இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லாதவங்களுக்கு ஒரு வழி இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா, நாம் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம் அதெல்லாம். சரிங்களா? இப்போ வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு அடுத்து வர வீடியோஸ்லலாம் சொல்ல போகிறேன். ஃப்ரீயாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு. ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது எப்படின்னா மைனிங். நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் மைனிங் பண்ணலாம். ஃப்ரீ மைனிங் இருக்குது. அதில் வந்து ஸ்லோ ஏர்ன் ஆகும். நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நானே கொடுக்குற லிங்க்ஸாக இருக்கட்டும், யாரும் பே பண்ணாதீங்க. இதில் முக்கியமானது வந்து பிளான்ஸ் பை பண்ண சொல்லுவாங்க. எதுலேயுமே பை பண்ணிடாதீங்க. ஃப்ரீயாக தருவாங்க. ஃப்ரீ மைனிங்னே இருக்குது. அது கொஞ்சம் டைம் ஆகும். என் சஜஷன் என்னென்னா, அந்த ஃப்ரீ மைனிங்கே யூஸ் பண்ணுங்கள். யாரும் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேளுங்க. நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் உங்களோட டவுட்டை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்ருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.